ஹே கைஸ், வெல்கம் டு சோலோ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே வீடியோவாக, அதாவது நம்ம ஃபைனல் டே ஆன ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து என்னாச்சு அப்படின்னா, ரூம்லாம் காலி பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போகிறக்காக பேக் பண்ணிட்டு எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்புனோம். ஸோ ரூமை லாக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். அதுக்கடுத்த வீடியோ பாருங்கள் கைஸ். லாஸ்ட் டே உடம்பே முடியலை கைஸ். ஒரு மாதிரியா நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது. உடம்பெல்லாம் கை காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. என்னன்னே தெரியல கைஸ். ஆனாலும் பேக்கை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் கைஸ் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப சரியில்லை. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி ரொம்ப படபடன்னு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா வயிறு வலிச்சுட்டு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு, இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே நானும் அவனும் அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே ஏர்போர்ட்டுக்கான மெட்ரோலையும் பார்த்திங்கன்னா நடக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு வேறு உடம்பு முடியல, யாரா இவங்க நடக்க வைக்காங்கன்னு தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு போனதுமே பார்த்திங்கன்னா, இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து வெறும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். அதுவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பயங்கரமாக இருக்குங்க. சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே ஃப்ளைட்டோட டைமிங்லாம் பார்த்துட்டு அப்படியே நாமளும் வந்தோம். ஸோ போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து லான்ச் ஆக்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் பே பண்ணி தான் போகணுன்ட்டானுங்க. சரி எதுக்கு லான்ச் ஆக்சஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு, அங்கனக்குள்ளே ஏதாவது கேன்டீனு சாப்பிட்றதுல ஏதாவது இருக்கும்ல, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே இங்கே வந்தோம். வாய்ஸ் சாயங்காலம் ஒரு 7 மணி போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்கோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, கரியரும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் முடிஞ்சிருச்சு கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு டூரில் அடுத்து இனிமேல் சந்திக்கலாம் கைஸ். திரும்ப ஏதாவது டூர் போகலாம். அப்படி இல்லாட்டினா வெளியே எங்கேயாவது சுற்றினா வீடியோ போடுறேன் கைஸ். பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ஒரு நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு கீழே இறங்கி வந்தாச்சு. டைம் ஆகிடுச்சுனால சரி நம்ம அப்படியே கேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ தான் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஃப்ளைட் நமக்காக வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் ஏறலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இண்டிகோ வந்து ரிட்டன் ஃப்ளைட் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இண்டிகோ வந்து பர்சனலாக பிடிக்கவே இல்லைங்க. அதோட சீட்டும் இதுவும் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலை. ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கலைங்க சுத்தமாக. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை விட இண்டிகோவில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட டைமிங் நீங்கள் 60 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணாலும் சரி கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளைட்டுக்குள்ளே திடீர்னு புகையெல்லாம் வந்துச்சு. என்னதுடா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து கன்சம்ஷன் பண்ணுதான். ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்காக வந்து பவர் கன்சம்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டான பவர் தான் கொடுத்துருந்தாப்புல. ஸோ இங்கே வந்து நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு. சரி ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த வியூ அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு வந்து கிளம்பிருச்சு. ஸோ கிளம்புனதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேக் ஆஃப் பண்ணுறப்ப வந்து அதையும் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட் எரியலை. ஸோ பெருசாக வந்து ஏசி வந்து ரொம்ப கூலிங்கும் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ளைட்டு ஓரளவுக்கு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் தாங்க லைட்டும் சரி நம்ம ஏசியும் சரி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் அப்புறம் நம்ம ஏறினதுமே பார்த்திங்கன்னா, நமக்கு வேறு உடம்பு முடியலன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கியாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் போல் நல்லா தூங்கியிருப்பேங்க. ஏறினதுமே படுத்து தூங்கியாச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நமக்கும் ரொம்ப டயர்டாக போனனால சரி படுத்து தூங்கலாமேன்னு நானும் தூங்கிட்டேன். என் ஃப்ரெண்டுமே ஓரளவுக்கு கண் அசந்து தூங்கிட்டாப்புல. பட் ஆனால் அவன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தான். சரி ஓகேன்ட்டு நானும் விட்டுட்டேன் அவனை. ஸோ நிறையா பேர் நீங்கள் நினைக்கலாம், இதைத்தான் இவன் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்டோட இதை சொல்லிட்டான்ல, அப்புறம் இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து டே ட்ரிப்பு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வானத்தோட இது கலரு இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து என்ன காட்டுறேன் அப்படின்னா, ஈவினிங் ட்ரிப் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையோட கலர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து நீங்கள் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கே, நல்லா அங்கங்கே மினுமினுக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வந்து பெருசாக பார்த்திங்கன்னா, நான் வந்து பந்தா பண்ணுறதுக்காகவோ இதுக்காகலாம் நான் வந்து இதை ஷேர் பண்ணல. ஸோ இது பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இதை விளாக்ஸில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கைஸ்.
மேலேருந்து பார்க்குறப்ப அந்த ஈவினிங் டைமில் அந்த கோஸ்டல் ஏரியாவும் சரி, அதே மாதிரி அந்த ஈவினிங் டைமில் அந்த ஃப்ளைட்டோட அந்த ஸ்கையோட இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ஷேடும் சரி சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போக போக வந்து அந்த இருட்டுற டைம் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸோ அதனால் வந்து ஸ்கையோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது இது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜஸ்ட் கீழேருந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இது வந்து நம்ம வானத்தில் பறந்துக்கிட்டே இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நானும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாகப்பட்டினம் இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஓரளவு ஹைட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறப்பே வந்து நல்ல தெளிவாகவே தெரிஞ்சுச்சு. ஸ்கை வந்து எதுவுமே பெருசாக வந்து இது மூடலை, அதாவது நமக்கு அந்த விசிபிலிட்டி இல்லாமல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஹைட்டுக்கு போகிறப்பவே வந்து இங்கே ஈவினிங் டைமில் சூப்பராகவே தெரிஞ்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கை வந்து இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதோட மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. அண்ட் ஈவினிங் டைமில் இந்த ஃப்ளைட்டில் இந்த விங்ஸை மட்டும் இது எடுத்து இப்படி வந்து அந்த சன் ஷேடு இதெல்லாமே லேசன் பார்க்குறப்போ வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்கை வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹார்ட்டுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குட்டாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே போகிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இதே மாதிரி ஒரு 6:30க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்னால் வீடியோவில் பாருங்கள், அது அவ்வளோ லைட் எஃபெக்ட்ஸாக அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு பின்னால் எல்லாமே நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஃப்ளைட் வந்து நம்ம போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பைலட் சொன்னாங்க, இந்த மாதிரி டர்புலன்ஸாக இருக்குது ஃப்ளைட் வந்து. ஸோ ஏன் அப்படின்னா அதாவது விண்டோட ஸ்பீடுக்கு வந்து ஃப்ளைட்டு கொஞ்சம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து யாருக்காக இருந்தாலும் மாறும் பார்த்திங்களா. ஸோ அதனால் ஃப்ளைட்டுக்கும் வந்து லைட்டாக மாறி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டு அப்படியே பேசாமல் வந்து உட்காந்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அனாவசியமாக எதுக்குமே எந்திரிக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட ஓகே, மற்றபடி வந்து தேவையில்லாமல் எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் இந்த ஒரு சடன் டேர்ன் இப்படி வந்து ஒன்று திருப்பினாங்க பாருங்கள், அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சடன் டேர்ன் திருப்புறப்ப நம்ம அந்த வீடியோவும் எடுக்கிறதும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ளைட்டெல்லாம் அப்படியே சாயறதுக்கு உண்டான ஃபீலு. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ நம்மளும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சென்னை கிட்ட வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம். அந்த டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் போய் உட்கார சொல்லிட்டாங்க. அந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் இங்கே பார்த்துக்கிட்டே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நமக்கு மேலே இருந்து பார்க்குறப்ப சென்னையில் இது இந்த ஏரியா அந்த ஏரியாங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இத்தனைக்கு வெளிச்சத்தில் இருந்தால் கூட ஏதாவது கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் அந்த இருட்டுக்குள்ளங்கிறப்ப வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம ஃப்ரெண்டு மட்டும் எப்படின்னா இது வந்து ஜிஎஸ்டி ரோடா இல்லாட்டி ஜிஎம் ரோடா அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தாப்புல. பட் நம்ம வந்து அப்படியே வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே நம்மலாம் போயிட்டே இருந்தோங்க.
வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே கீழேயுமே நல்ல லைட்லாம் பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் ஆலந்தூர், கிண்டி இந்த ரோடு சைடாக தான் இருக்கும் இந்த சைடில். தென் அதுக்கடுத்து நம்ம அப்படியே இங்கே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இங்கே வந்து லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்மூத் லேண்டிங்காக இருந்துச்சு. வாரணாசி மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து சூப்பராக லேண்ட் பண்ணாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட் வந்து இங்கே லேண்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஃப்ளைட்டு வந்து கொண்டு போய் நிற்கிற இடத்துல அங்கே போய் கரெக்டாக போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு ஃப்ளைட் வேறு அங்கே நின்றுட்டு இருந்தனால சரி ஓகே அப்படியே நின்று பொறுமையாக போனாங்க. போனதுமே பார்த்திங்கன்னா நம்மளும் ஃப்ளைட் விட்டு இறங்கினதுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போனாங்க, இண்டிகோ பஸ்ஸிலேருந்து. ஸோ இங்கே பஸ்லேருந்து அப்படியே கூட்டு போயிட்டு நேராக அங்கே ஏர்போர்ட்டுக்கிட்ட போய் நிப்பாட்டிட்டாங்க. போனதுமே பார்த்திங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டில் ஏறிட்டோங்க. ஸோ இங்கே அரைவலோட அந்த பாயிண்ட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா பேகேஜ் எடுக்கிறதுக்கான இடம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போகணும் அப்படின்னா அங்கங்கே டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வெளியே போகிறப்பையும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிலைங்க இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது பித்தளையாக இருந்தாலும் சரி, மரத்தில் பண்ண சிலையாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து பார்வையாளர்களுக்கு வைக்கிற மாதிரி நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்டு போகிற வழியெல்லாம் செடியெல்லாம் நிறையா வளர்த்துருந்தாங்க. அது மாதிரி செடியெல்லாம் வச்சு இது மாதிரிலாம் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்களுக்கு உண்டான சிலை இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படகு ஓட்டுற இந்த சிலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேராக அந்த டிபார்ச்சர் இது போகிறதுக்கான அந்த இது இருக்குது பார்த்திங்களா, டிபார்ச்சர் அரைவலுக்கு உண்டான அந்த கேட்டு. ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சுற்றி போயிட்டுருந்தோம். நாங்கள் வந்து அது வழியாக வெளியே போகாமல் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காக நாங்கள் அப்படியே உள்ளேருந்து நடந்து அப்படியே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே அவரும் வந்து பெங்களூர் கிளம்புறதுக்காக இங்கேருந்து அப்படியே ட்ரெயின் போட்டிருந்தாப்புல. ஸோ அதனால் அவர் ட்ரெயினில் அப்படியே கிளம்புனாப்புல. நாங்களும் அப்படியே இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஸ்டேஷனில் 2 பேருமே பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அவனும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போயிட்டான், நானும் பார்த்திங்கன்னா கிண்டிலேருந்து அப்படியே நேராக பஸ் ஏறி வந்துட்டேங்க. ஸோ இந்த நார்த் இந்தியா ட்ரிப் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வீடியோவே இன்னொரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேங்க. கைஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஹோம் ஸ்வீட் ஹோம் சொல்கிறது உண்மை தான் போல கைஸ். ஸோ இந்த 6 நாள் ஒன்றும் தெரில கைஸ். 7ஆவது நாள் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனாலே ஐயோப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த ட்ரிப்பை இப்போயோட சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் டூர் வந்து அடுத்து அப்கமிங் ஃப்யூச்சரில் எதாவது நடக்கலாம், போகலாம். ஸோ அப்போவும் இதே மாதிரி விளாக்ஸ் வரும் கைஸ். ஓகேவா, பை டாட்டா, see you guys.